நான் அப்படியாடா? டேய் நாஞ்சில் சம்பத், ஹலோ வாடா. நீ வாடா, நீ முதல்ல நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா 1 to 1 வாடா. நீ 1 to 1 என்ன கூட உட்கார. தலைவா சாட்டை ரொம்ப அழுகுறான் தலைவா. நீ தான் அவனுக்கு கரெக்ட் தலைவா. நீ பேச தலைவா. இப்ப நம்பலாமா நாஞ்சில் சம்பத்னு என் மனைவி தான் கவலைப்படணும். இவன் ஏன் கவலைப்படுறான்? அயோக்கிய ராஸ்கல். ஏன் அந்த ட்விட்டர் என்ன வச்சிருப்பாருன்னு பாத்துக்கோ. உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராம பாத்துக்கோ. நிறைவா ஒரு கேள்வி சீமான் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்றாருன்னா, நான் 1 ரூபா ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான். அவன் தேர்தல் நிக்கிறது வாங்குறதுக்கு தானே. தேர்தல் அவருக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல். கட்சி இல்ல, கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு நிலையான ஒரு கூட்டணி இல்லாம நிலையான யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. விஜயலட்சுமியே வைக்கல, வேற யாரும் வைப்பா? இல்லைங்க, அவர் நிலையா இருக்கிற எந்த கூட்டணி இல்லாம அவருக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் கேக்குறேன். யாருக்கு? விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு கூட்டணி யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. அவருக்கும் அவர் கூட்டணி வைக்கல. இல்ல சீமான் வைக்கல. ஏன் வைக்கல? ஏன் வைக்கலன்னா அவர் வந்து தமிழ் தேசியம் மட்டும் தான் வேணும், இவங்களோட மிக்ஸ் ஆன அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு. சீமான் தான் தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டியா? அவன் ஆண் மகனாக இருந்தா, ஒரு அப்பனா பிறந்திருந்தா நாளைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்க சொல்லுங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசியம் கேட்பானா? அவன் ஏன் தனியா நிக்கிறான்னு தெரியுமா? இன்னும் 400 தொகுதி இருந்தாலும் தனியா தான் நிற்பான். அவனுக்கு தேர்தல் என்பது அறுவடை காலம். எனக்கெல்லாம் விதைக்க